நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு. இப்படி இப்படி கொடிய ஆட்சி முறைக்கு நீங்கள் போடுகிற ஓட்டு கொடிய ஆட்சி முறைக்கு வைக்கிற வேட்டு என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு மாய்க்கு சின்னத்திலே போட்டு நல்ல ஆட்சியை மலர செய்யுங்கள். இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் இத்தனை தொகுதி இருக்கும் போது 3 முறை ஈரோட்டில் மட்டும் தேர்தல் நடக்க காரணம் ஒரு வாய்ப்பு தம்பி திருமகன் ஈவேராவுக்கு, மறுவாய்ப்பு அவர் தந்தை ஐயா ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு, மறுவாய்ப்பு இப்போது அருமை சகோதரர் ஐயா சந்திரகுமாருக்கு. 3 முறை உங்கள் மண்ணில் மட்டும் தேர்தல் திரும்ப திரும்ப வருவது ஒரு வாய்ப்பு தவற விட்டு விட்டீர்கள். 2 வாய்ப்பு தவற விட்டு விட்டீர்கள். 3வது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பையாவது பயன்படுத்தி ஒரு நல்ல அரசியலை, ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் என்று காலமும் வரலாறும் உங்களுக்கு கையெழுத்திருக்கிறார்கள். என் அன்பு மக்களே, தவற விட்டு விடாதீர்கள், தவற விட்டு விடாதீர்கள். இது அரிதினும் அரிதான ஒரு அரிய வாய்ப்பு. கடலில் ஒருவன் விழுந்து விடுகிறான், கடலில் ஒருவன் விழுந்து விடுகிறான், தத்தளிக்கிறான், தத்தளிக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? இறைவனிடத்தில் வேண்டுகிறான், இறைவா என்னை காப்பாற்று என்கிறான். முதல்ல என்ன செய்கிறான்? சிவனே என்னை காப்பாற்று என்கிறான். அவன் சிவன் வருவார் என்று காத்திருந்தான். ஒரு மீனவன் படகுல வந்தான். வாங்க, வண்டியில ஏறுங்க, வண்டியில ஏறுங்க, வாங்கன்னா போ என்னை காப்பாற்ற சிவன் வருவான்னா. அவன் கெஞ்சினா, தயவு செய்து வாயா படகுலையோ, வாயாயோ வாயா அப்படின்னு. போயா நீ போயா, சிவன் வருவான். போயிட்டான். மறுபடி இயேசுவே இயேசுவே இறைமகன் இயேசுவே என்னை காப்பாற்ற வாங்கன்னு. அப்புறம் ஒருத்தர் தட 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 தடன்னு ஒரு ஹெலிகாப்டர்ல வந்தான். அவன் கயிறை போட்டான், பிடிச்சுக்கிட்டு மேல வாயா, மேல வா, மேல வான்னா. அத போயா நீ ஐயா போயா, எனக்கு இயேசு வருவாருன்னு நின்றுக்கிட்டே இருந்தான். அவனையும் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டு ஏனியை சுட்டிட்டு போயிட்டான். மறுபடியும் அல்லா என்னைய காப்பாத்துன்னா. ரொம்ப நேரங்கத்துல அவர் ஒரு கப்பல்ல ஒருத்தர் அனுப்புனார், சின்ன ஸ்டீம் போட்ல ஒருத்தர் அனுப்பி ஒருத்தர் வராரு. ஏ வாப்பா வாப்பா உட்கார்பான். அப்பவும் வர மாட்டேங்கிறான். எனக்கு அல்லா வருவார், எனக்கு அல்லா வந்து என்னை காப்பாத்துவாருன்னு கத்திட்டு இருந்தான். அவரு கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு அவரும் போயிட்டார். கடைசியா தண்ணிக்குள்ள பொழுது செத்து போனான். மேல இருந்து என்ன இந்த பய இவ்வளவு தூரம் கெஞ்சி நான் கைவிட்டியல, நான் முதல்ல ஒரு படகுல ஒருத்தனை அனுப்புனேன், அப்புறம் ஹெலிகாப்டர் கொடுத்து ஒருத்தனை அனுப்புனேன், அப்புறம் கப்பலை கொடுத்து ஒருத்தன் அனுப்புனேன். இவன் எதையுமே பயன்படுத்திக்கல, சாவதை தவிர வேண்ட வழி இல்லை. அந்த கடலுக்குள்ள விழுந்தவன் கதையா என் இன மக்களே, நீங்க இருந்துடாதீங்க. ஒவ்வொரு முறையும் உங்க பிள்ளைகள் நாங்க ஒவ்வொரு முறையும் படகுல வாரம் காரி துப்பி விரட்டிடுறிய, அப்புறம் ஹெலிகாப்டர்ல வாரம் ஏறி மிதிச்சு விரட்டிடுறிய, அப்புறம் கப்பல்ல வாரம் கல்லெடுத்து எறிஞ்சு விரட்டிடுறிய. சாவதை தவிர வழி இல்லை. நல்லா இருப்பிய, நல்லா இருப்பிய, பொழைச்சுக்கிடுங்க. என்ன செய்யுது என்ன செய்யுது? எல்லா கோபத்தையும் திரட்டி வச்சுக்கிறீங்க. ஹிட்லர் சொல்றான், அடக்க முடியாத ஆத்திரம் வருதா, வெறி வருதா, கோபம் வருதா, அவமானப்படுத்துறானா, அசிங்கப்படுத்துறானா, எல்லாவற்றையும் சேர்த்து வை. உனக்கு வாய்ப்பு வரும்போது கருவறுத்து விடு என்கிறார். வெறியா இருக்கா? கழிவு நீர் வழிந்தோட காவா வெட்டி தரல, இந்த காவாடி பயிர்களை பழி வாங்கணும், வச்சுக்க வச்சுக்க. மழை நீர் வழிந்து ஓட காவா வெட்டி தரல, வச்சுக்க. விளைய வைக்கிற பொருளுக்கு உரிய விலையை தரல, வச்சுக்க. மின் கட்டணத்தை உயர்த்திட்டான், சொத்து வரியை உயர்த்திட்டான், எல்லாம் விலை ஏறி போச்சு. நெசவால நடத்த முடியல, மூடிட்டான். நூல் விலை ஏறிடுச்சு, வாழவே முடியல. வன்மம் வச்சுக்க, பழி வாங்க ஒரு தருணம், ஒரே ஒரு அழுத்து இந்த மைக்ல அழுத்திரு, முடிஞ்சு. ஒரு ஓட்ட இந்த பிள்ளைகளை நம்பி போட்டு நிம்மதியா படுங்க,
நாட்டை எங்க கிட்ட விடுங்க. இவ்வளவுதான் நாங்க கேட்கறது. தயவு செய்து அறிவார்ந்த பெருமக்களே, பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் உயிர் சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற உலக மாந்தர்களே, ஒரே ஒரு தடவை எங்களுக்காக வாக்கு செலுத்துங்கள். எங்கள் வெற்றிக்காக வாழ்த்துங்கள். ஒண்ணும் கேட்கல, ஒரு ஓட்டத்தான் கட்டும். நோட்டை கொடுப்பான், வாங்கிக்க. ஓட்டை இங்க போட்டுக்க. அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.